ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 27வது வசனம் 28வது வசனத்தை ஒரு சத்தத்தை வைத்து வாசிப்போம். எல்லாரும் பரிசுத்த வேதாமத்தை திறந்து கண்களில் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். வாசிங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பு. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 73வது சங்கீதம் 27வது வசனம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சங்கீதமானது ஆசாபின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த ஆசாபின் சங்கீதத்திலே அவர் இப்படியாக எழுதும் பொழுது பாடும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேர். அப்போ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போவது கிடையாது. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அதிகமாக பிடிச்சுக்கணும். எதை நம்ம பிடிக்கிறோமோ, எதை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ, எதை நம்ம அதிகமாக நம்புகிறோமோ அதெல்லாவற்றை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அதிக நம்பிக்கை வைக்கணும். சோதரோ இங்கே ஆண்டவர் அதிகமாக நம்ம தேடணும். இந்த உலகத்தில் நாம் தேட வேண்டிய ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. சபை அதிகமாக தேடணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடணும், அவருடைய சமூகத்தை தேடணும், கர்த்தரை தேடணும். அப்படி தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைக்கிறாரு. தவிர அவரை விட்டு தூரம் போகிறவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அலங்கோலமான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை நாசம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவரை தேடி நாம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரத்திலே கர்த்தரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். அவரை தேடும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறைவுபடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடும் பொழுது, சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடும் பொழுது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே முதல் நாளிலே கன்ஃபஸ் பண்ணுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க. கையை உயர்த்தி தான் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் குறைவில்லாமல் என்னை நடத்துவார். அறிக்கை பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் என் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது அப்படியே என் வாழ்க்கையை பலிப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடி பிள்ளைகள் வருகிறாள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் குறைவில்லாமல் ஆண்டவர்
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இங்கே ஆண்டவரை விட்டு தூரம் போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான வாழ்க்கை. ஆசீர்வாதம் இருப்பதில்லை, சமாதானம் இருப்பதில்லை, நிம்மதியான வாழ்க்கை இருப்பதில்லை, விடுதலையான வாழ்க்கை இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தரோடு கூட இருப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நாம தூரம் போகும் பொழுது பல பிரச்சனைகள் வருகிறது, பல போராட்டங்கள் வருகிறது. யோனாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோனாவின் புஸ்தகத்திலே சோத்திரம் நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்திலே அந்த தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடிகிறோம். சோத்திரம், இந்த இடத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1வது அதிகாரத்திலே சோத்திரம் 1வது வசனத்தை வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார். யோனா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன். சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவே, நான் உன்னை ஒரு வேலைக்காக அனுப்ப போகிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நினிவே பட்டணம் ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய நகரம், ஒரு பெரிய வாணிபம் நிறைந்த ஒரு நகரம். சோத்திரம். மகா நகரமாகிய நினிவே பட்டணத்துக்கு நீ போ, அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது, அதற்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. என்ன வேலைனா, அவன் எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு அவன் போக வேண்டும். ஆனால் அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 3வது வசனத்தில், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து கப்பல் ஏறி அவன் என்ன பண்ணான்? அவன் கடந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு வேலையை சொல்லும் பொழுது அந்த வேலையை நிராகரித்து அதை அற்பமாய் பார்த்து அதை உதாசீனப்படுத்தி அவன் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் அந்த இடத்தை விட்டு அவன் தர்ஷீஷுக்கு போகும்படி அவன் கப்பல் ஏறினான். ஆனால் அங்க வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து விலகி போகிறவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடக்கும் என்று சொல்லும் பொழுது அதற்கு யோனாவே ஒரு உதாரணமாக இருக்கிறான். ஆமென். கர்த்தருடைய சபையை விட்டு விலகி ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவருடைய கிருபை வேண்டாம், ஆண்டவருடைய தயவு வேண்டாம், ஆண்டவருடைய சபை வேண்டாம், ஆண்டவருடைய நடத்துதல் எனக்கு வேண்டாம் சொல்லி இன்றைக்கு உலகத்துக்கு பக்கம் திரும்பி, உலக வாழ்க்கைக்கு நேராக திரும்பி, உலக காரியங்களுக்கு திரும்பி இன்றைக்கு ஓடுகிற தேவ ஜனமே, சகோதரனை சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், யோனா அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாய் இருக்கிறான். வாசிங்க 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே பெருங்காற்று கர்த்தரால் விடப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாய் பெரிய கொந்தளிப்புகளை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பெருங்காற்று அடித்தது, கொந்தளிப்பு உண்டாதது. இன்றைக்கு குடும்பத்தில் பெருங்காற்று வீசப்படுகிறதா? கொந்தளிப்பு வருகிறதா? இன்றைக்கு நான் தேவனோடு இருக்கிறேனா? ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறேனா? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேனா? சபைக்கு நான் கரெக்டா வருகிறேனா? ஆண்டவருடைய ஜெபங்களில் நான் கலந்து கொள்ளுகிறேனா? தேவன் விரும்புகிறபடி நான் வாழ்கிறேனா என்று சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால், சற்று நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற வரைக்கும் தான் தேவன் நம்மை என்ன பண்ணுவார்? பல பிரச்சனைகள் ஆபத்துகள் வந்தாலும் அதன் மத்தியிலே நம்மை தாங்குவார். ஆமென். இந்த யோனா விலகி ஓடினான். அதனால என்ன நடந்தது? பெருங்காற்று வீசினது, கொந்தளிப்புகள் உண்டானது. அதன் பிறகு அவன் மனம் திரும்புகிறான்.
வருகிறான். அதன் பிறகு தேவன் காற்றை அடக்கினார். அவனை சமுத்திரத்தில் தூக்கி போடுகிறார்கள். ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிடுகிறார். உள்ளே போய் அவன் 3 நாள் இரவும் பகலும் உபவாசிக்கிறான். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தை அவன் வெளியே கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய முதல் பகுதி, அவனுடைய ஆரம்ப பகுதி என்ன என்று சொன்னால், தேவ சமூகத்துக்கு விலகி ஓடினதினாலே பல ஆபத்துகள், பல பிரச்சனைகள், பல கொந்தளிப்புகள் அவன் வாழ்க்கையிலே வந்தது. அதை கர்த்தர் தடுக்கவே இல்லை. ஏன்னா அனுமதித்தது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கால வேளையில், ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு நான் விலகி போகிறேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்ல, எவ்வளவு பெருங்காற்றடிச்சாலும், எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும், எவ்வளவு புயல் வந்தாலும், எத்தனை பலவீனம் போராட்டம் என் வாழ்க்கையில வந்தாலும், இயேசுவை தவிர வேற யாரையும் நான் திரும்ப மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்ந்தா இயேசுவுக்காக தான், மரித்தாலும் கர்த்தருக்காக தான் சொல்றவங்க இந்த காலவேளை கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக எல்லாம் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள், நாச மோச கிரியைகள் வந்தாலும் என் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது தான் கர்த்தர் நன்மை செய்வார். ஆனால் இந்த பக்தன் சொல்லுகிறார், சங்கீதம் 73 28வது வசனத்தை வாசிங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலமாயிருக்குது. போதும் பாருங்க, தேவனை அண்டிக் கொண்டிருப்பது. நிறைய பேர் என்னென்னவோ பண்றாங்க. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போறாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போறாங்க, கர்த்தரை குறை சொல்லிட்டு போகிறாங்க. நிறைய பேர் பின்மாற்றத்தில் போகிறாங்க. அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நலம். ஹல்லேலூயா. ஓ சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் சர்ச்சைக்கு வந்தானா வரலன்னா எனக்கு, நான் ஆண்டவரை நம்பினானா நம்பல எனக்கு என்ன. ஆனா என்னை குறித்து நான் சொல்ல வேண்டும், எனக்கோ என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தான் எனக்கு நலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன நலமா இருக்கணுமா? கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தர் பக்கம் நெருக்கமா இருக்கணும். ஆண்டவரையே நம்ம சோதரும், அப்படியாக அவரையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளா இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையே நலமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பக்தன் சொல்லுகிறார், எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நலம். ஆமென். உங்களுக்கு ஏதோ என்ன சொல்ல தெரியுமா? எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது தான் நலம் என்று சொல்லி நீங்களும் விசுவாசிக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆதியாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆதியாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21 வாசிப்போம். ஏனோக்கு 65ஆம் வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றபோது 300 வருஷம் இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏனோக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம், நல்லா கவனிங்க, 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுகிறான், ஆண்டவரோடு கூட நெருக்கத்தில் இருக்கிறான், ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறான், ஆண்டவரோடு கூட அந்த உறவில் அதிகமாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 300 வருஷம். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய செய்தியானது அண்டிக் கொள்ள வேண்டும். யார் அண்டிக் கொள்ளணும்? கர்த்தரை அதிகமாக அண்டிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரிடத்தில் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறோம்? யாரிடத்தில் அதிகமாக அண்டிக் கொள்ளுகிறோம்? உலகத்தோடவா அல்லது கர்த்தரோட கூடவா? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அதிகமாக அண்டிக் கொள்ள வேண்டும். இங்கே ஏனோக்கு என்கிற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் 65வது வயதில் மெத்துசாலாவை அவன் பெற்றான். அவனை பெற்ற பிறகு ஏறக்குறைய 300 வருஷம் அவன் தேவனோடு கூட என்ன பண்றான்? சஞ்சரித்தான். தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்திலே, உறவிலே அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதனால என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் பிறந்தான், ஆனால் மரணம் அவனுக்கு வரல. ஆமென் சொல்ல. என்ன பண்ணலாம்? வேதத்தில் பாருங்க, இவன் பிறந்தான், ஆனால் அவனுக்கு என்ன வரல? மரணம் வரல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் உலகத்தில் எப்படி பிறந்தானோ அதே போல பிறந்தான்.
ஆனால் மரணம் அவனுக்கு வரவில்லை, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மரணத்தை காணாத ஒரு மனுஷன் ஏனோக்கு, தேவன் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இவனுடைய மகன் மெத்துசாலா பாருங்க, அந்த பைபிள்ல சோத்திரம் அதிகமான வருஷம் வாழ்ந்தவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மெத்துசாலாவை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது வாசிங்க 27வது வசனத்தை வாசிங்க. மெத்துசாலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். ஆமீன் சொல்ல. எத்தனை வருஷம்? 960. அதிகமான வயசு பாருங்க. தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன் ஏனோக்கு, அவனை கர்த்தர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். அது மாத்திரம் அவனுடைய மகனை கர்த்தர் தேசத்திலே உலகத்திலே அதிகமான வயது உள்ள ஒரு மனிதனாக நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்து மரிக்க வைத்தார். ஆமீன் சொல்லு ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருங்கி பழகும் பொழுது, ஆண்டவரோடு அதிகமாய் நாம் நெருங்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க சோத்திரம், இந்த ஏனோக்கை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் வெற்றியை விட கடவுளிடம் தேவனிடத்தில் இருந்து நம்ம பெறுகிற பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. தேவனை அதிகமாய் நம்ம நெருங்கணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரிடத்தில் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் இருக்கணும். வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, தேவனிடத்தில் சேருங்கள், ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எபிரெயர் 10:22. துன்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்க, ஆண்டவிடத்திலே நாம சேர கடவோம். எப்படி சேரணுமா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் ஆண்டவிடத்தில் சேர கட வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவிடத்தில் சேரும் பொழுது தூய உள்ளத்தோடு சேரணும். ஆண்டவிடத்தில் சேரும் பொழுது கழுவப்பட்ட சரீரத்தோடு சேரணும். ஆண்டவிடத்தில் சேரும்போதும் உண்மையுள்ள இருதயத்தோட கூட சேரணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவிடத்தில் நாம நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவிடத்தில் நாம் அதிகமாக நெருங்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 9:9 வாசிப்போம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராயிருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவர்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவர்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நாம் கிட்டி சேரும் பொழுது நமக்கு அடைக்கலமாகவும் நமக்கு தஞ்சமாகவும் தேவன் இருந்து நம்மை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நெருங்குவது என்று சொன்னால், தேவனிடத்தில் கிட்டி சேர்வது என்று சொன்னால் அது என்ன அர்த்தமா இருக்கிறது சொன்னால், பாவத்தை அறிக்கையிடுதல். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசம், ஜெபம் மற்றும் ஆராதனை மூலமாக அவரோடு கூட நெருங்கிய உறவு இருப்பதற்கு அர்த்தமா இருக்குது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நெருங்குவதுனா என்ன அர்த்தம்னா, பாவத்தை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜெபம் செய்து ஆராதனை மூலமாக ஆண்டவரோடு கூட நாம் என்ன பண்ணணும்? நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருப்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனிடத்தில் நெருங்குகிற காரியமாய் இருக்கிறது.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் சேவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசித்தீங்கன்னா திரைச்சீலை பாருங்க, தேவனுடைய ஆலயம் இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் திரைச்சீலை இருந்தது. அந்த திரைச்சீலை கடந்து யாரும் உள்ளே வர முடியாது. பிரதான ஆசாரியன் ஒருவன் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போய் நம்முடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்வார். பாருங்க, அப்படிப்பட்ட திரைச்சீலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாய் இரண்டாய் கிழிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த திரைச்சீலைலாம் நமக்கு கிடையாது. நாம் தைரியமாக ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணலாம்? கிட்டி சேர நமக்கு முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கிட்டி சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மோசே குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், மோசே ஏறக்குறைய 120 நாட்கள் மோசே என்ன பண்ணாராம்? 120 நாள் 3 முறை 40 நாள் 40 நாள் 40 நாள் என்று சொல்லி 3 முறை இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனோடு கூட போய் என்ன பண்ணான்? சீனாய் மலையிலே, அந்த ஓரேப் மலையில் அவன் என்ன பண்ணான்? சஞ்சரித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை நாட்கள்? 3 முறை 40 நாட்கள் 120 நாட்கள். பாருங்க, தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான், தேவனோடு நெருங்கி ஜீவித்தான். அதனால பாருங்க, கர்த்தர் மோசே பெரிய தலைவனாய் கர்த்தர் உயர்த்தினார். மோசே மூலமாய் 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார். மோசேயின் மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். மோசே மூலமாக சோத்திர தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மோசேயுடைய வயது எத்தனை வயது தெரியுமா? 120 வருஷம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் 120 நாள் தேவ சமூகத்திலே இரவும் பகலும் உட்கார்ந்த நிமித்தமாக அதை கணக்கு வைத்து அவனுடைய வருஷத்தை கூட ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? 120 வருஷம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆயுசு நாட்களை பெருக வைத்து கர்த்தர் கொடுத்தார். எப்ப தெரியுமா? கர்த்தரோடு கூட நெருங்கினதுனாலே, ஆண்டவரோடு கூட அண்டினதுனாலே, ஆண்டவரோடு கூட அண்டிக் கொண்டதுனாலே அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதிகமாக கிட்டி சேர நம்ம விரும்பணும். சோத்திர தூரம் இருக்கிறோமா? ஒருவேளை தூரத்தில் போயிட்டோமா? இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கிட்டி வருகிறேன், இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தூரமா இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எப்போ கிட்ட வரமோ இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை வாசித்தீங்கன்னா கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கப்படும். இளைய குமாரனுடைய கதை பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை நான் இருந்தது போதும், இதுவரை இந்த நாற்றம் எடுத்த இடத்துல இருந்தது போதும், இதுவரை சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும், நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போயிட்டு, என் தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போயிட்டு, இனி நான் இங்க இருக்க மாட்டேன், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? தூரத்தில் அவன் தகப்பன் பார்த்த உடனே அவனை ஓடி வந்து கட்டி அரவணைத்து கொண்டு அவனை சோத்திரம் முத்தம் கொடுத்து புது வஸ்திரத்தை போட்டு பாதரட்சைகளை தொடுத்து மோதிரங்களை போட்டு விருந்து பண்ணி இழந்த எல்லாவற்றும் திரும்ப அந்த மகனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இழந்த சமாதானம், இழந்த ஆசீர்வாதம், இழந்த நிம்மதி, இழந்த சோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். எப்ப தெரியுமா? அவன் தூரத்துல இருந்தபோது அது நடக்கல, எப்ப கிட்டி சேர்ந்தானோ இழந்தவைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தூரத்திலே இருந்து அப்படியே போயிடுறோமா? இல்லை, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், அவருடைய சமூகம் எனக்கு முக்கியம், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சொல்லி கிட்டி சேர வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம வரணும், தேவ சமூகத்தில் அண்டி வரணும்.
ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த நினிவே மக்களை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோனாவோடு கூட பேசினார். 2ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் பாருங்க, யோனா சோத்திரம் அந்த இடத்துல என்ன பண்றா, உபவாசம் இருக்கிறான் மீனின் வயிற்றுக்குள்ளே. 3ஆவது அதிகாரத்தில் போய் அவன் என்ன பண்றா, நினிவே மக்களுக்கு போயிட்டு அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். 4ஆவது அதிகாரத்தில் ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இது வரைக்கும் ஆண்டவர் வேணாம், அவருடைய சமூகம் வேணாம், அவருடைய அன்பு வேண்டாம், அவருடைய ஆசீர்வாதம் வேணாம், நமக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா எப்போ ஆண்டுடைய வசனத்தை கேட்டார்களோ, எப்போ நோவாவுடைய நினிவே பட்டண யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டார்களோ, அப்பொழுது அவங்க மனம் திரும்பினார்கள். அப்பொழுது பாவத்தை விட்டார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள், தேவ சமூகத்தில் கிட்டி வந்து உட்கார ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால நடந்தது என்ன? அவர்கள் அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார், அவர்களை அழிக்காதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. கிட்ட சேர்ந்து நம்ம வர வேண்டும். ஆமென். கிட்ட சேருகிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கிட்ட சேர்ந்து வருகிறவர்களுக்கு தான் இழந்தவைகளை கொடுப்பார். கிட்ட சேர்ந்தவருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு தான் சோத்திரம், சந்தோஷம், சமாதானத்தையும் தேவனுடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் என்று பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24 28 வசனங்கள் குறித்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 28 வசனம் வரை யாக்கோபு தனித்து அவன் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இரவெல்லாம் ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிறான். அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டான், அவருடைய காலை கட்டி பிடித்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உங்களை நான் போக விடவே மாட்டேன். கிட்ட வந்துட்டான், சேர்ந்துட்டான், உங்களை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் ஆண்டவர். என்னென்னவோ தூரம் போய் பார்த்தேன், ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏமாற்றம் தான், என் வாழ்க்கையில் பிரச்சனை தான், என் வாழ்க்கையில் துக்கம் தான். ஆனால் பிடிச்சிட்டான் பாருங்க, அவருடைய காலை பிடித்து கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் அவங்களை விட மாட்டேன். ஆமே, கிட்டி சேர்ந்தான். இன்றைக்கு ஒருவேளை நாமும் யாக்கோபை போல கிட்டி சேரும் பொழுது சோத்திர கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். உன் பேர் இனி யாக்கோபு அல்ல, உன் பேர் இனி இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபை தேவன் வர்த்திக்க பண்ணார், யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார், யாக்கோபை இரு பரிவாரங்களை உடைய சீமானாய் மாற்றினார், யாக்கோபை கர்த்தர் பெருக செய்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து 12 கோத்திரங்களாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுல ஒருவன் தான் யோசேப்பு. எகிப்து தேசத்தையே அதிபதியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சந்ததியை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். கிட்டி சேரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் சந்ததிகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஏனோக்கு கிட்டி சேர்ந்தான், அவன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு கிட்டி சேர்ந்தால் அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கிட்டி சேர்ந்தால் அவனுடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு கிட்டி சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நம்ம கிட்டி சேர வேண்டும், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே சொல்லுகிறார் ஆசாபின் சங்கீதத்தில், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் இன்னைக்கு நம்ம நன்மையாக பார்க்குறோம், எனக்கு இங்கே இருக்குது தான் எனக்கு நலம், எனக்கு அதை பார்க்கறது தான் எனக்கு நலம், இதை பேசுறது தான் எனக்கு நலன்னு சொல்றதை விட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருப்பது தான் எனக்கு நலம், கர்த்தரை ஆராதிப்பது தான் எனக்கு நலம், வேதத்தை வாசிப்பது தான் எனக்கு நலம், ஜெபிக்கிறது தான் எனக்கு நலம், ஆண்டவரோடு உறவாடுவது தான் எனக்கு நலம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நாம் எதெல்லாம் நமக்கு நலம் தெரியுதோ அதெல்லாவற்றை விட்டு ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இளைய குமாரனை போல நாமும் எழுந்து புறப்பட்டு தகப்பனுடைய வீட்டுக்கு வருவோம். சோதரம் நினிவே மக்களை போல நாமும் எழுந்து புறப்பட்டு உபவாசத்தில் உட்கார்ந்து 3 நாள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமல் புசியாமல் இருந்து ஆண்டவருடைய மனதை மாற்றினார்கள். அதே போல யாக்கோவை போல நாமும் இரவெல்லாம் கூட ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு போராடி, எங்களை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் அவனை
ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது தான் நலம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம், கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்வோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதிகமாக இருப்போம், ஆண்டவரை தெரிந்து கொள்ளுவோம். ஆண்டவரை விட்டு மாத்திரம் தூரம் போக வேண்டாம். என கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விட்டு மாத்திரம், அன்பை விட்டு மாத்திரம் தூரம் போக வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு மாத்திரம் என்ன பிரிக்க முடியாதியா? மரணம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவுனா என்னை உபத்திரப்படுத்தட்டும், அடிக்கட்டும், உதைக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் என்னை பிரிக்க எவனாலும் முடியாது. கர்த்தருக்காக எழும்பினான், கர்த்தருக்காக வாழ்ந்தான், கர்த்தருக்காக சாட்சியா இருந்தான், பாடுகளை பட்டான். இந்த வார்த்தையை சொல்றான், அவருடைய அன்பை விட்டு மாத்திரம் என்னை பிரிக்க யாராலும் முடியாது. ஆகவே அதனால தான் பவுலுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தது. பவுலை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். பவுலை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருந்தார். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது, ஒருவேளை நாங்கள் தூரம் போயிட்டு ஆண்டவரே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு நாங்களும் மீண்டுமாக திரும்பவும், மீண்டுமாக ஒரு யூட்டன் போட்டு தேவ சமூகத்துக்கு நாங்கள் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவர் அதிகமாக தேடணும். ஒருவேளை இதை விட்டுட்டோம், இதை பண்ணாமல் விட்டுட்டோம், இதை ஜெபிக்காம விட்டுட்டோம், இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. மீண்டும் இழந்ததை நாங்கள் திரும்பவும் செய்யணும் அப்பா. மீண்டும் விட்டுவிட்ட காரியங்களை மீண்டும் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும், மீண்டும் தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் வரணும். அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லோரும் ஸ்தோத்திரம். கண்களை மூடி திருவிருந்து